ரோமர் 5வது அதிகாரம் அதோடைய 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசியுங்கள். ரோமர் 5வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசியுங்கள். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களை மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு பிரியமான பாவங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது மிக முக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆசீர்வாதத்துக்கு கூட கடந்து போக இருக்கிறோம். தேவனுடைய மேன்மையான வழிகளுக்கு கூட கடந்து போக இருக்கிறோம். நாம் சொல்லுகிற பிரகாரம் மனிதனுடைய பாவங்கள் நம்மிடத்தில் இருக்குமா என்று சொன்னால் அந்த பாவங்கள் நம்மளை விட்டு மாற வேண்டியது மிக நிச்சயமாக இருக்கிறது.